யாருப்பா கண் வச்சது? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி ஒருத்தர் ஒரு கம்பி ஒன்று தூக்கிட்டு திரும்பினார். ஜஸ்ட் செகண்ட். கண்ணாடி போடலைன்னா கண்ணில் தான் குத்திருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்ல ஹெவியான கண்ணாடி அப்படின்றதால கிரேக் ஆகுது இல்லை, மிச்சம் ஓவர் ஏதாவது அடிப்பட்ட மட்டும்தான். பல தடவை விழுந்திருக்குது, கிரேக் ஆகலை. ஆனால் சரியாக அந்த கம்பி வந்து அடித்தது இந்த கண்ணாடியே வெடிச்சிச்சு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் கண் பாதுகாக்கப்பட்டுச்சு. கண்ணுக்கு வந்தது கண்ணாடியோட போயிடுச்சு. எது எப்படியும் அல்ஹம்துலில்லாஹ். சாரி, ஏன்னா இதை முன்னாடியே சொல்லிக்கிட்டேன். அன்பார்ந்த உறவுகளை, அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். 6 மாத காலம், அதாவது 6 மாத காலத்தில் உங்களுக்கு வர முடியாத சூழல் இருந்துச்சா? வெறும் 4 மாதத்திலே தான் நீங்கள் லீவுக்கு போனால் வரணும் அப்படின்னு நம்மளுடைய தொழிலாளர்கள், அதாவது காதின் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. இப்போ இது சம்பந்தமாக இப்போ ரீசண்டாக நம்மளுடைய சகோதரர் ஒருவர், நம்ம இந்த மாதிரி தானே போகிறவங்கள்ட்ட வச்சு தான் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க, அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க வரவங்க, அதே மாதிரி அந்தந்த ஆஃபீஸுக்கு எம்பசிக்கு அங்கே இங்கேன்னு போனவங்க வந்தவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சு தான் நம்மளுக்கு மேலதிக தகவல்கள் கலெக்ட் பண்ண முடியும். அப்படி அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய சகோதரர் ஒருவர் நாட்டுக்கு போயிருந்தார். போகிற வழியில் ஏர்போர்ட்டில் அவர் இந்த விஷயத்தை, அதாவது லீவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்டுட்டு நம்மளுக்கு பர்சனலாகவே அப்டேட் பண்ணினார். அப்போ இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன், அரசு அதிகாரிகள் ஆல்ரெடியே நம்மளுக்கு சொன்ன தகவல் 4 மாதம், அதாவது காதிம் வீசா தொழிலாளர்கள் 4 மாதத்தில் திரும்பி வந்துடணும் கோயத்துக்குள்ளே. வரலைன்னா அக்காமா கேன்சல் ஆகிடும் அப்படின்றது தான் ரூல்ஸாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக இந்த சகோதரர் சாப்பர் போயிருக்கிறாரு. போகிற டைமில் ஏர்போர்ட்டில் போய் அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் நாட்டுக்கு போகிறேன், முன்னாடி மாதிரியே 4 மாத காலம்தான் காதிம் வீசா தொழிலாளர்களுக்கு இருக்குதா, இல்லை எங்களுக்கு 6 மாத காலம் இருக்கலாமா அப்படின்னு கேட்க ஒரு மேடம் 4 மாதம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க ஒரு அதிகாரியை போய் சந்தித்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறாரு 4 மாதம் இல்லை 6 மாதம் அப்படின்னு. அவருடைய வாய்ஸ் கட் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. நஜீம் சகோதரர் தான் இது எனக்கு அனுப்பினது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் பிரதர். என்ன சரி, நான் இப்போ ஏர்போர்ட்ல இருக்கேன். கோர்ல போய் சரியா நான் இமிகிரேஷன்ல கேட்டு இப்போ காதிமே எத்தனை மாதம் இருக்கல 4 மாதம் சொன்னார். இல்லைன்னு கட்டாயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன போஸ்ட் சொன்னா கேட்க சொல்லி ஒரு பெரிய ஒன்று கேட்டேன். அவன் இப்போ 6 மாதம் முதல் இப்போ 6 மாதம் இருக்கலும்னு சொல்லி சொன்னார். இல்லைங்கச்சா, 6 மாதம் இருக்கலுமா? சரி பிரதர், இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வர. நல்லடா, நான் போட்ட வயசு உங்களுக்கு விலங்கல் நீங்கள் இப்போ தான் பார்த்தேன் நான். சரி, ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இந்த மாதிரி சகோதரர் நஜீம் சகோதரருக்கும் ரொம்ப நன்றி. நஜீம் சகோதரர் தான் எனக்கு இந்த தகவலை சொன்னார். அப்போது ஏன்னா இப்போது இந்த சிச்சுவேஷன் காரணமாக 6 மாதம் ஆக்கியிருக்கிறாங்க. அதாவது இது ஒஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, ஆனாலும் உத்தியோகபூர்வமாக ஏர்போர்ட்டில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அதால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்னு யுத்தம் ஒரு அளவுக்கு சீரான நிலைமைக்கு வந்திருக்குது. வரலாறு காணாத வெற்றியை ஈரான் பார்த்திங்கன்னா பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ காலமாக பொருளாதார தடை அது இதுன்னு பல சிக்கல்களையும் கஷ்டங்களையும் முகங்கொடுத்து வந்த ஈரான் இன்னைக்கு ஒரு ஃப்ரீடம், சுதந்திர காற்றை சுவாசிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுதந்திர காற்று சுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் இன்னும் பல அந்த நாட்டுக்குரிய நன்மைகள் வந்து சேர போகுது. அவங்களுடைய வியாபாரங்கள் இன்னும் விருத்தி அடைய போகுது, வளர போகுது. இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அமைதி சூழல் நம்மளுக்கும் மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறாக அமையும். எதிர்வரும் நாட்களில் எப்படி டெர்மினல் 4 வழியாக பயணிக்கக்கூடிய ஃப்ளைட்டுகளால் பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு அமைதியான சூழலை உருவாக்கும், ஒரு நிம்மதியான சூழல் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதால ஃப்ளைட் டிக்கெட்டுகள் அது இது மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நார்மலான சீரான விலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்களும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி இன்னும் 1 மாதம் 2 மாதம் சும்மா கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள். எப்படியுமே
முக்கியமாக ஹார்மோஸ் வந்து கிளியர் ஆகிடும். ஏன்னா அது நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான், அந்த மைனிங்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் எடுக்க எப்படியுமே ஒரு மாதம் 2 மாதம் கால பீரியட் தேவைப்படும். ஏன்னா எல்லாம் போக்குவரத்து சீராக அமைகிறதுக்கு. இனி அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல நிலைமை விரைவில் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். எல்லாமே சரியாக அமைஞ்சிடும். ஆனால் நம்மளுக்குள்ள அந்த பொறுமை தான் மிக மிக முக்கியம், அவசியம். அதே மாதிரி பயப்படாதீங்க. 6 மாத காலம் நீங்கள் இருக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இருக்கணும்னா கூட நீங்கள் கஃபீலுக்கு சொல்லி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணி சேல் அப்ளிகேஷன் மூலமாக ஒரு செயலி மூலமாக அனுப்புறது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கஃபீலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா லீவு கூட 6 மாதத்துக்கு மேலேயும் கூட உங்களுக்கு லீவ் எடுத்து தருவாங்க. அதனால் பயம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் 6 மாதத்துக்கு தாராளமாக இருக்கலாம். வீட்டு தொழிலாளருக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. முடிந்த வரைக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள்.